வெல்கம் பேக். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமியோட அடுத்த எபிசோட் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வித் மிஸ்டர் தீபக், சிஇஓ ஆஃப் ட்ரேடர்ஸ் அரீனா. தீபக், தேங்க்யூ அகெயின் ஃபார் யர் டைம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் சொல்லும் போது நீங்கள் அவாய்ட் ரியல் எஸ்டேட்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது, நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ரியல் எஸ்டேட் ஃபர்ஸ்ட். எங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து கைடன்ஸில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் ரியல் எஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸோ வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? நீங்கள் வந்து இப்போது இந்த ஜென்ரல் ரூல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பற்றி யோசிக்கும் போது அதுக்கான தாட் ப்ராசஸ் என்ன? வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அந்த விஷயத்தில்? இட்ஸ் கரெக்டான கொஷின் தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஃபஸ்ட்டு திங் வந்து நாலேஜ். கரெக்டாக பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி ஏசி இருக்கோ, வாஷிங் மிஷின், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏசி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ண சொல்லுவோம். அவன் வந்து இந்த பேனல் போச்சோ இல்லை ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணனாலும் அவன் அதை பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சார்ஜஸை நம்மகிட்ட வாங்கிக்குவார். நம்மளும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சார்ஜஸ் கொடுப்போம். ஏன்னா நமக்கு அந்த ஏசி வேணும், நமக்கு அதை பற்றி தெரியாது. அப்போது அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே நம்ம கேட்டுக்கிறோம். அப்போது உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லாதனால நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது. யூ ஷுட் ஹேவ் சம் நாலேஜ். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. எல்லா ப்ரொஃபஷனுக்குமே ஒரு நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம், எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட அப்பா அம்மாவுக்கு அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட அவேர்னஸ் தெரியாது, நாலேஜ் இருக்காது. பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட்னே மார்க்கெட்டை நீங்கள் பிரிக்கலாம். ஸோ பிஃபோர் கோவிட் பெரிய அவேர்னஸ் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு எஸ்ஐபியில் அவ்வளோ ஃபண்ட் ஃப்ளோ ஆகுது. ரீசன் என்னன்னா அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வி நீட் டு கிரியேட் செகண்டரி இன்கம், ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுங்கிற ஒரு அவேர்னஸ் உருவாயிடுச்சு. ஸோ அதனால knowledgeable person, I am a knowledgeable person in a stock market. ஸோ அப்போ வந்து எனக்கு அதில் தான் எக்ஸ்போசர் ஜாஸ்தி. ஸோ ஐ நோ வென் டு இன்வெஸ்ட், ஹவு டு இன்வெஸ்ட். ஸோ அப்போது அது எனக்கு பெட்டராக இருந்தது. ஸோ ரியல் எஸ்டேட் ஐ எம் ஹேவிங் லெஸர் நாலேஜ் வென் கம்பேரிங் டு ஸ்டாக் மார்க்கெட். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இதில் பெட்டர் ரிட்டர்னாகவும் இருக்குது. ரியல் எஸ்டேட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12%. ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 15%. தட் இன்டூ சம்வேர் அரௌண்ட் 15. இஃப் யூ ஆர் மோர் knowledgeable, you will get 20%, 30%, 3x 4x எடுத்திருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் தான் இதெல்லாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல், நம்மளோட நாலேஜை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை வந்து நம்ம பண்ணுற வேலையிலையோ வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி யாரும் சொல்லி தரதில்லை. இதை வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்லையும் வெளியே போய் கற்றுக்கிற விஷயம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்களும் கற்றுந்துருப்பீங்க. கரெக்டுங்களா? இப்போ இது கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை, இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. பட் ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்லன்னு வர பட்சத்தில் வாட் ஆர் த பேசிக் திங்ஸ் என்னெல்லாம் தெரியணும்? இதெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணுற விஷயம், எல்லா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறது 2 விஷயம். ஒன்று வந்து கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னா பப்ளிக் ஒப்பீனியன் கான்செப்ட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அந்த சூப்பர் மார்க்கெட் போகும்போது மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு போய் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்டில் வந்து மக்கள் அதிகம் ஆர்வம் கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ராடக்டோட ஜஸ்ட் ஒரு வாட்டி திருப்பி பார்க்கும்போது மேனுஃபேக்சர் பைன்னு ஒரு கம்பெனி இருக்கும். நீங்கள் அந்த கம்பெனியை போய் சர்ச் பண்ணுங்கள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேராஷூட்டுங்கிறது எனக்கே தெரியாமல் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்குது, லைக் எனக்கு தெரியாது இது கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. பேராஷூட்டுங்கிறது ஒரு கம்பெனின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ பிராண்ட். ஆக்சுவலி பேராஷூட்டுங்கிறது ஒரு பிராண்ட் நேம், ஒரு ஆயிலோட பிராண்ட் நேம். ஆனால் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேரிகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். ஆனால் இன்றைக்கி மேரிகோன்னு போய் சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது, பேராஷூட் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலானது. அப்போ மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்டுங்கிறது பேராஷூட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் வந்து மேரிகோங்கிற ஒரு கம்பெனியை போய் பாருங்கள், அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் டேப்லெட்ஸ் வாங்குகிறோம் இன்றைக்கி, அது திரும்பி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பை டாக்டர் ரெட்டின்னு இருக்கும், மேனுஃபேக்சர் பை சன் ஃபார்மான்னு இருக்கும். அப்போ சன் ஃபார்மாங்கிறது ஒரு கம்பெனி. ஸோ ஜெனரிக் மெடிசின்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேல்யூவேஷன்ஸு, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கம்பெனி யார், மேனுஃபேக்சர் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எங்கேயுமே சர்ச் பண்ண தேவையில்ல, நம்மளோட ப்ராடக்ட்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாயிண்ட்டை சொன்னதால இன்னொரு விஷயம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ட்ரேடர்ஸ் அரீனாவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதால
உங்களோட கண்டென்ட்டில் நீங்கள் இண்டஸ்ட்ரி வைஸாகவும் பிரேக் பண்ணி கொடுக்குறீங்க, மேனுஃபேக்சரிங் வைஸாகவும் பிரேக் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ஐ திங்க் தட் வில் ஆல்சோ பி அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் பீப்புள் டு கன்சிடர் இல்லையா? எஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போசர்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். நாட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிங்கிறது தான். ஸோ அகெயின் அந்த கான்செப்ட் என்னென்னா டைவர்சிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் வரும், நம்ம ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ இண்டஸ்ட்ரி வைஸாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். ஸோ எவர்கிரீன் இண்டஸ்ட்ரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா டெக்னாலஜி. இன்னைக்கு தேதிக்கு டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே கிடையாது. செகண்ட் ஒன் வந்து பேங்கிங். கரெக்டாக? ஸோ பேங்க்ஸ் இல்லாமல் உங்களால் சேல் பண்ண முடியுமா? கரெக்ட், முடியாது. எக்கனாமி டெவலப் ஆகாது. தேர்ட் ஒன் மெடிக்கல், ஃபார்மா. ஸோ ஃபார்மா செக்டர் இஸ் மேண்டேட்ரி ஆயிடுச்சு. இன்னைக்கு மெடிசின்ஸ் இல்லாமல் இன்னைக்கு நம்மளால் சர்வைவ் ஆக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஃபோர்த் ஒன் எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம கிராசரி ஐட்டமாக இருக்கட்டும், நம்மளோட டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டமாக இருக்கட்டும். ஸோ இந்த 4 செக்டர் வந்து எப்பயுமே எவர்கிரீன் செக்டராக இருக்கும். ஓகே, இன்னைக்கு எமர்ஜிங் செக்டர்னு பார்த்தீங்க, க்ரோத் செக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது, இவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் அப்போ பவர் செக்டர் வில் பிளே ஏ மேஜர் ரோல். ஸோ அப்போ பவர் செக்டரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எத்தனால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அப்போ எத்தனால் யார் வருவாங்க? எத்தனால்னால் எங்கேருந்து எத்தனால்ஸ் வரும்னா சுகர் மேக்கிங் கம்பெனிஸ்லேருந்து எத்தனால்ஸ் வந்து அந்த கான்செப்ட் வருது. அப்போ அங்கே சுகர் மேக்கிங் கம்பெனிஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லி என்றைக்குமே அழியாத ஒரு விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் வந்து உலகமே அழிஞ்சாலும் ஸ்டாக் மார்க்கெட் வாட்டம் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோவிட்ல எல்லாமே ஸ்டக் ஆகி நின்னது, மார்க்கெட் மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷனாக இருந்தது. எல்லாம் வந்து ஸ்டண்ட் ஆகி ஒரு 3 மந்த்ஸாவது வந்து வீட்டில் முடங்கி கிடக்கும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ டிபெண்ட்ஸ் ஆன் த வியூ ஆஃப் த இண்டிவிஜுவல் பர்சன். கரெக்டாக? அப்போது ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ஸோ இந்த என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும், சிடிஎஸ்எல் அப்படிங்கிற ஒரு ஷேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அழியாத ஒரு ஷேர். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். மார்க்கெட் நாளைக்கு கரெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஷேர்ஸை நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. அது அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் போகுமே தவிர டெப்ரிஷியேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி செக்டர் வைஸாக வந்து நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபையிங் த செக்டர்ஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஜென்ரலான பெர்ஸ்பெக்டிவ்க்கு நான் சொன்னேன். தீபக், இந்த செஷனில் நான் இன்னும் நிறையா டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். என்ன பர்சன்டேஜஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே ரிட்டர்ன்ஸ் வருது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஹவு டு சூஸ் அ கம்பெனி, ஹவு டு சூஸ் அன் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காமன் மேனுக்கு டைம் அண்ட் எஃபர்ட் வேணும். நான் வந்து நியூஸ் ஃபாலோ பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ எங்களோட அன்றாட டே டு டே லைஃப்பில் வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எங்களால் கற்றுக்க முடியலனாக்கா வாட் ஆர் த அதர் வேஸ் இன் விச் வி கேன் லேர்ன்? ட்ரைனிங் செஷன்ஸ், அந்த மாதிரி எஜுகேஷனல் செஷன்ஸ் என்ன பண்ணலாம்? இதுக்கான கோர்சஸ் இருக்கா? இதுக்கு ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமிலேருந்து நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க? பேசிக்காக வந்து இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா நாலேஜ் வேணும். ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும், நம்ம வந்து ரிட்டர்ன்ஸை வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் நாலேஜ் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ அது வந்து ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமி, ட்ரேடர்ஸ் அரீனா வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ நாங்கள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் பர்சன், அதாவது உங்களோட டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் த இண்டிவிஜுவல் பர்சன் ஏற்றாப்புல. ஸோ பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அட் விச் டைம் இட்ஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸை வந்து பிரித்து ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபார் வி ஹவ் ட்ரெயின் மோர் தேன் ஒரு 30+ பீப்புள்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். பட் பார்த்திங்கன்னா லைக் ஃபைனான்ஷியலி ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்தே வந்து நம்ம அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கணும். ஸோ ட்ரேடர்ஸ் அரீனா வில் ஹெல்ப் யூ அவுட் ஆன் திஸ் ஒன் அண்ட் வில் ப்ரொவைட் த சர்வீசஸ். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் tradersarena.com வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் டு நோ அபவுட் மோர் அபவுட் ட்ரைனிங்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வியூவர்ஸ். இவ்வளோ பேஷண்ட்டாக இந்த இன்னொரு செஷன் தீபக் கூட நம்ம கிளியர் டீட்டெயில்டாக பேசினது கேட்டது. ஸோ இவ்வளோ தூரம் கேட்டிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் த கண்டென்ட். ஸோ இந்த சேனல் ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய வேண்டிய விஷயம் நினச்சிங்கனாக்கா ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் தட் யூ வாண்ட் தீபக் டு ஆன்சர் டைரக்ட்லி கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள். வில் கெட் பேக் டு யூ as soon as possible. Looking forward to meet you in the next session. Thank you.